பாத்தீங்களாக்கா, இந்த பெரிய பொண்ணு நம்மளை வச்சு எப்படி வேலை வாங்கிட்டான்னு. இல்ல என்ன சதீஷ் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா? சீக்கிரம் எழுது எழுது, ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். அட கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் யோசிக்கண்டாமா. என்னத்த கதை எழுதுனாவது? நல்லா விடிய விடிய யோசிச்சுக்கிட்டே இரு. எக்ஸாம்லலாம் உனக்கு டைம் இப்படி தர மாட்டாங்க. எக்ஸாம் எப்படி 2 மணி நேரமோ அதே மாதிரி தான். அதே டைம் தான் உனக்கு நான் கீழ் தருவேன். அதுக்குள்ளே தான் நீ எழுத பார்க்கணும். உனக்கு நான் ஒன்றும் விடிய விடியெல்லாம் டைம் தர மாட்டேன். நீ வாட்டுக்கு எழுதிக்கிட்டே இருக்கிறதுக்கு. சரிதா எழுதுறேன். டீச்சரை விட மோசமா இருக்கியே நீ. என்னலா உமா இப்படி சொல்லிட்ட? இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒத்தாசை தானே. நாளைக்கே நீ ஒரு பெரிய வீடு போடியான்னு வை, உன் வீட்லேயும் வந்து நான் இப்படி செய்வேன். அன்னைக்கு நமக்கு உமா செஞ்சாலா, சரி இன்னைக்கு நம்ம உமாளுக்கு செய்வோன்ட்டு நானும் வந்து செய்வேன்லா. என்னடா இப்படி சொல்லிட்டேன் நீ பார்த்து? சே பெரிய பொண்ணு, நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்கிடாத. நானும் ஒன்றும் தப்பா நினைக்கல பத்துக்க. ஆமா, எப்பயும் ஒன்னா மண்ணா சுத்திக்கிட்டு இருக்க பிள்ளைகளும் நம்ம கூடயே. சரி, என்ன விவரம் தெரியாம சுத்திக்கிட்டு அடக்கிய. சரி கொஞ்சம் உதவி பண்ணுவோமேன்னு தான். இன்னைக்கு நாங்களும் உங்களுக்கு பண்ணனா நீங்க நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து பண்ண மாட்டீங்களா? என் பூமாரி சடங்குக்கெல்லாம் அவ்வளோ நின்று செஞ்சிய. ஆமா, என் முவ சடங்குக்கெல்லாம் பெரிய பொண்ணு எவ்வளவு செஞ்சிருக்கா. அப்ப நான் பெரிய பொண்ணு வீட்டுக்காண்டி இது கூட பண்ணாட்டினா எப்படி? நான் கூட கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டே லட்சு. உமா இப்படி சொல்லிட்டால உங்களை வச்சு வேலை வாங்கிட்டேன்னு. அப்போ நீங்களும் அப்படி நினச்சிருப்பியோன்னு. சரி நீ எதுவும் நினைச்சுக்கிடாத பெரிய பொண்ணு. அவளும் ஒன்னே மாதிரி தான். என்னத்த பேசணும், எந்த இடத்துல பேசணும், எப்படி பேசணும்னு தெரியாம இப்படிதான் பேசுவா. நீ ஒன்றும் பெருசா எடுத்துக்கிடாத பெரிய பொண்ணு. இருந்தாலும் எனக்கு உன் மேல கொஞ்சம் பொறாம இருக்கதாலாம் செய்யுது. பொறாமையில தான் ஏற்றி விட்டுக்கிட்டு திரியிறியோ? வந்தேன்னா வாயிலே மீச்சு விடுவேன் பார்த்துக்க. அப்படி இல்லைல்ல பெரிய பொண்ணு. இட்லி கடை போட்ட, ஐஸ் ஊத்த, என்னென்னமோ குட்டிக்காரனெல்லாம் அடிச்சு நீயும் ஒரு வீடு கட்டிட்ட. அடுத்து நானும் இந்த மாதிரி பிஸ்னஸ் தொடங்கலான்னு இருக்கேன். உமா இட்லி கடைன்னு சொல்லி ஒரு இட்லி கடை போடலான்னு இருக்கேன். இவ ஒரு கிறுக்கு பிடிச்சவா. அம்மாவாசைக்கு பிறந்த மாதிரி என்னத்தையாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பா. அன்னைக்கு தான் என் தோட்டத்தையும் லட்சுமி அக்கா தோட்டத்தையும் பார்த்துட்டு முருங்கை போட போறேன்னா, அப்புறம் லட்சுமி அக்கா கடலை போட்டிக்காவும் நான் கடலை போட போறேன்னா, நான் என்னென்னமோ போட போறேங்க. என்னத்தை தான் பண்ண போறான்னு தெரியல இந்த கிறுக்கி. இப்போ திடீர்னு பைத்தியம் பிடிச்சவனாங்க உமா இட்லி கடை போட போறேங்க. உமா இட்லி கடையில் நீ வீட்டிலே வேலை செஞ்சுதுங்காண்டா, நீ ஹோட்டல் போட்டு கிழிச்சிருவா பாரு. இங்கே பாருங்க, நாலு முடி ரொம்ப பண்ணாதீங்க. நானும் வேலைலாம் செய்வேன். இன்னைக்கு பெரிய பொண்ணு வீட்டில் நான் செஞ்சாத வேலையா? அவளை விட நான் தான் அதிக வேலை செஞ்சேன். நான் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரி தான். நான் செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா செய்ய மாட்டேன். ஆனால் ஒரு வேலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதை முடிக்காம விட மாட்டேன். உனக்கு என்னம்மா, நீ பைத்தியம். என்ன வேணாலும் பேசலாம், பேசிக்கிட்டே இரு. என்ன திடீர்னு சரசக்கா அவளுக்கு வார்த்தைக்கு வார்த்தை கவுண்டராக போட்டுட்டு அடக்கிய. இழிச்ச வச்சு தான் இந்த மாதிரி கவுண்டர் போட்டுக்கிட்டு இருப்பா. அவ குறைய சரசக்கா தீர்த்து வைக்காவ போல இருக்க. இங்க பாருங்க நாலு முடி, என்ன பார்த்தா கிண்டல் பண்றீங்க? இதே மாதிரி பெரிய பொண்ணை விட பெரிய வீடை கட்டி நான் அந்த ஊர்ல பால் காய்ப்பு வைக்கிறேன் பாருங்க. இவ ஒருத்தி சிரிப்பு காமிச்சுக்கிட்டே இருப்பா. இல்ல அதை விடுங்க, இழிச்ச வச்சு யாராவது பாத்தியில போய். நம்ம பேசுறத மட்டும் யாரும் சீரியஸா எடுத்துக்கிடவே மாட்டேங்க. நம்ம மட்டும் தான் சீரியஸா இருக்கோமோ? நான் இழிச்ச வச்சியே பார்த்தேன். அவங்க வாரேன்னு சொல்லி சொன்னா, நீ ஒன்றும் வராண்டா நாங்கள் போய் பார்த்துக்கிட்டியோன்னு சொல்லிட்டு நீ வீட்டில் ரெஸ்ட் எடுன்னு சொன்னேன். எங்கேயாவது வலிக்கு அடிக்க விழுந்துட்டு நடக்கப்படாது, அதனால பத்திரமா இருன்னு சொல்லி வச்சுட்டு வந்தேன். இல்ல அவ அப்புறம் இந்த 5வது மாசம் செக்கப்புக்கு போனாளா? அந்த டேட்டுக்கு நான் 2 3 நாள் இருக்குன்னு சொன்னால. அப்படியா? இந்த முறையாவது பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு ஒழுங்கா செக்அப் பண்ண சொல்லுங்களா அந்த டாக்டரோட. போன தடவை தானே எங்கெங்கேயோ திரிஞ்சிருக்கிய 3 பேரும். ஆமா, போன தடவை ரொம்ப பயந்துட்டோம் பத்துக்க சரசு. இந்த தடவை டாக்டர் ஒழுங்கா செக்அப் பண்ணலன்னா டாக்டருக்கு மொட்டையை போட்டு விட்டுற வேண்டியதுதான். அப்பா இதுதான் அந்த பொண்ணோட வீடு. அப்படியாப்பா? அவ வீட்டுல யார் யாரெல்லாம் இருப்பா? அவங்க வீட்டுல அவங்க அம்மா அப்பா அப்புறம் 2 பொண்ணுங்க, அவ்வளவுதான்ப்பா. அவங்க அம்மா நல்லா பேசுவாங்கப்பா. நல்ல குணம், உங்களுக்கு எல்லார்கிட்டயும் நல்லா அன்பா பேசுவாங்க. நீ சொல்றத பார்த்தா அடிக்கடி வந்திருப்ப போல தெரியுது. ஆமாம்மா, இந்த ஊர் தான் என் ஃப்ரெண்டோட ஊரும். அவனை என் கூட தான் காலேஜ் படிக்கிறான். அவனை பாக்குறதுக்கு வருவேன்ல, அப்ப அவங்க என்னைய பாத்துருக்காங்க, அப்ப பேசுவாங்க. அது எப்படில, நீ இப்பதானே அவங்கள பாத்துருப்ப, அப்புறம் எப்படி அவங்கள உனக்கு தெரியும்? உங்ககிட்ட நல்லா பேசுவாவ. எங்க நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சுங்க. காய்கறியும் சேர்ந்து மடக்கி போடலான்னு தான் நம்ம பையன்கிட்ட பேசியான்னு நினைக்கேன். சும்மா இரு ரமணி, என்ன ஏதுன்னு அவங்ககிட்ட விவரத்தை கேட்டுக்கிடலாம். அவன் பேசியிருக்கேன்னு சொல்லியா, வந்திருக்கேன்னு சொல்லியான்டா. ஃப்ரெண்டு போய் இருக்கிறதுனால என்ன ஏதுன்னு விவரத்தை கேட்போம். தெரியாம நீயா ஒரு முடிவுக்கு வராது. நான் என்னத்த சொன்னாலும் நீங்க நம்பாதீங்க. என் கணிப்பு எப்பயும் சரியாதான் இருக்கும். எப்படில இதுக்கு முன்னாடி அந்த அம்மாவும் உனக்கு தெரியும்? நீ அன்னைக்கு போனதானே கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி வந்த அட்ரஸை கேட்டுட்டு, அதுக்குள்ள உனக்கு எப்படி தெரியும் உங்களை? இல்லப்பா, இதுக்கு முன்னாடி காலேஜ் ஜாயின் பண்ணும்போது அப்ளிகேஷன் கொடுக்க போனோம்ல, அப்ப எங்க காலேஜ் வாசல்ல இவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. அப்ப நான் தான் அவங்களுக்கு தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டேன். அதனாலதான் அவங்களை எனக்கு தெரியும். அதனால நான் என் ஃப்ரெண்டை பார்க்க இந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் அவங்க என்ன பார்க்கும்போது பேசுவாங்க. வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு காஃபிலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த போன தடவை வரும்போது தான் இவங்க வீட்டுன்னு மறுபடியும் தெரிஞ்சிச்சு அன்னைக்கு அட்ரஸை பார்த்தப்பறம். அப்ப அந்த பொண்ணையும் ஏற்கனவே உனக்கு தெரியுமோ?
ஐயோ தெரியும்னு சொல்லணுமா தெரியக்கூடாதுன்னு சொல்லணுமான்னு வேற தெரியலையே. காலேஜ் ஒரே காலேஜ் தான் தெரியும், ஆனால் ஒரே கிளாஸ் படிக்கணும் இது வரைக்கும் 2 பேர் வீட்டுக்கும் தெரியாது. சரி தெரியும்னே சொல்லி வைப்போம். அந்த பொண்ணை பார்த்துருக்கேன்ப்பா, ஆனால் நான் அவ்வளோலாம் அந்த பொண்ணுகிட்ட நான் பேசினதில்லை பார்த்துக்கிடுங்க. அந்த பொண்ணு வேற டிபார்ட்மெண்ட், நான் வேற டிபார்ட்மெண்ட், அதனால நான் பேசினதில்லை. கேட்டுக்கிட்டியா உன் மகன் என்ன சொன்னான்னு? நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சிட்டு அதுக்குள்ள. இப்போ நாட்டு நடப்பில் நடக்குது அப்படி. வயசு கோளாறுல அந்த பிள்ளைகள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு அடக்கும். அதான் ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு. சரி நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு போவோம். சரி ஐயா, சரி நம்ம வேற இங்க தெருவுல நின்றுட்டு இருந்தா எப்படி? வீட்டுல ஆள் இருக்கும்ல அந்த சமயத்துல, எதுவும் வேணா ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு உள்ள போலாமா? வீட்டுல தான் இருப்பாங்களா இருக்கும். வாங்க நம்ம போய் கதவை தட்டினா தானே தெரியும் யார் இருக்கா என்னன்னு. வாங்க. வாரமணி, என்ன இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தேன். வீட்டுக்குள்ள போனோன்னா தான் கை காலெல்லாம் உதறது, படபடன்னு அடிக்குது மனசு. என்னமோ என்னையா வேகமா போ. சரிப்பா. ஓட்டு வீடாக தான் இருக்குது பற்றியலாங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பமாக தான் இருக்குமோ? கஷ்டப்பட்ட குடும்பமா இருந்தா என்ன, எப்படி இருந்தா நமக்கு என்ன? நம்ம ஒரு நன்றியை சொல்லிட்டு போயிட்டே இருக்க போறோம். ஆமாம் அதானே. ஆனா வீட்டுக்குள்ள வந்ததும் நல்லா அழகா இருக்கு. வெறும் முட்டமே நல்ல பூஞ்செடியெல்லாம் வச்சு நல்ல வீடே நீட்டா இருக்கு. வீட்டுல யாராவது இருக்கீங்களா? பாரு வீட்டில் ஒரு காலிங் பெல் கூட இல்லை. நம்ம பையன் கிடந்து கத்திட்டடாக்கா. வீடு ஓட்டு வீடு, காலிங் பெல் இல்லாம வைக்க முடியும்? நம்மளே மாதிரி மாடி வீடா போட்டு வச்சிருக்காவ காலிங் பெல் வைக்கிறதுக்கு. வீட்டை எப்பயும் பூட்டியே வைக்க பாரு, கதவு திறந்துதான் கிடக்கு. இந்த மாதிரி வீட்டில் எப்படி தான் இருக்காங்களோ தெரியல. இங்க பாரு ரமணி, பரம்பரை பணக்காரி மாதிரி பேசாத என்ன. நீயும் முன்னாடி எந்த மாதிரி வீட்டுல இருந்தான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்ன குத்தி காமிக்கிறீங்களோ? இல்ல, வந்த பாதையை எப்பயும் மறந்துடக்கூடாதுன்னு சொல்றேன். இங்க பாருங்க, நாங்கள் கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தாலும் உங்களுக்கு போட வேண்டிய நகையெல்லாம் போட்டு தான் எங்கள் வீட்டில் கட்டி கொடுத்தாவ என்ன. இந்த பாரு ரமணி, வந்த இடத்துல கத்திட்டு இருக்காத, கோவப்படாத. நீ இந்த ஓட்டு வீட்டை சீப்பா பேசுனியா, அதான் எனக்கு கோவம் வந்துச்சு. வந்த பாதையை மறந்துடாதுன்னு. வேற நான் ஒன்னும் உன்னையும் தாழ்த்திலாம் ஒன்றும் பேசல. அமைதியா இரு, வந்த இடத்துல எதுவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காது. நீங்க தான் என்னைய பேச வைக்கிறீங்க. என்ன ஒருத்தரும் சத்தம் தர மாட்டேங்கவே. சந்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அவளும் வெளியே வர காணோம். ஃபோன் பண்ணி பார்ப்போமா? டைம் அப் பேப்பரை கொடுங்க ஒழுங்கா. டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே ஒருத்தரை எழுதக்கூடாது. கொண்டாங்க பேப்பரை கொண்டாங்க, கரெக்ஷன் பண்ணட்டும். நானும் எழுதி முடிச்சாச்சு. எனக்குலாம் 2 மணி நேரம்லாம் இங்கே தேவை கிடையாது, 1 மணி நேரமே போதும். 1 மணி நேரத்தில் என்னத்தில் எழுதுவ? சும்மா உனக்கு தெரிஞ்ச கொஸ்டின்லாம் எழுதிட்டே சும்மா வச்சுக்கிட்டு இருப்பிய மற்ற கொஸ்டின் எல்லாம். எல்லா கொஸ்டினும் எழுதுவோம், எல்லா பக்கமும் எழுதுவோம். பக்கத்துக்கு 1 மார்க்னு போட்டாலும் மார்க் வரணும்ல, அதுக்காக எல்லா பக்கமும் எழுதிடுவோம். கதையா பக்கம் பக்கமா எழுதுவோம். இப்பவும் அப்படிதான் கதை அடிச்சு வச்சிருக்கியோ? அப்படியே பேப்பரை கிழிச்சு தூக்கி எரிஞ்சிருவேன் பத்துக்க. அப்படியே தான் எழுதியிருந்தேன்னா. இங்க பாரு, ஹெட்டிங்லாம் நீட்டா எழுதி கோடெல்லாம் போட்டுக்கணும்னு சொன்னா எல்லாம் போட்டு பக்காவா இருக்கு. ஹேண்ட் ரைட்டிங்கும் அழகா இருக்கணும்னு அதுவும் முத்து போல எழுதியாச்சு. அதனால அப்படியே முத்து போல இருக்குன்னு அவளுக்கு ரைட் போட்டு மார்க் போட்டு விட்டுருந்தோம். அப்படியெல்லாம் போட முடியாது. பேப்பரை கொண்டா நீ. இதா வச்சுக்க. இரு, கரெக்ஷன் பண்ணிட்டு உன்னைய வச்சுக்கிறேன். சோனி நீயும் உன் பேப்பரை கொடு. இரு லைன் அடிச்சு தரேன். கயிறு வேற தரல நீ. அதான் பேப்பருக்கு நம்பர் போட சொன்னேல, நம்பர் போட்டு அப்படியே லைனா தா, நான் பாத்துக்கிறேன். நம்பர்லாம் போட்டுட்டேன். இந்தா. சரி புமாரி, நீயும் பேப்பர் கொடு. இந்த ஒருக்கா செக் பண்ணிட்டு தரேன் சந்தியா. குடு புமாரி, டைம் ஆயிடுச்சு. அவ்வளோதான். செக் பண்ணுறதெல்லாம் முன்னாடியே செக் பண்ணியிருக்கணும் எழுதி முடிச்சுட்டு. லாஸ்ட் டைமில் செக் பண்ணலாம் டைம் கிடையாது. கொண்டா அவ்வளோதான். வீட்டில் யாராவது இருக்கீங்களா? எது சோனி, எப்படி எழுதுனே? சூப்பராக எழுதுனேன். எனக்கு ஈஸியாக தான் தெரிஞ்சிச்சு. எது சந்தியா, யாரோ உங்க வீட்டு வாசல்ல நின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. உங்களுக்குலாம் கேட்கலையா? அப்படியா, கூப்பிடுறாங்களா? ஆமா, ஏதோ ஒரு ஆம்பளையால் சத்தம் தான் கேக்குது. இப்ப சோனி போய் யாருன்னு பாருவ. நம்ம பின்னாடி கிடக்கிறதுனால ஒழுங்கா கேட்கலையா இருக்கும். போய் கேட்டுட்டு வாவ, பாருவ போ. நானும் போல, நீ போ. நான் இவ்வளவு நேரமா உட்கார்ந்து பரிசு எழுதியிருக்கேன். எனக்கு காலெல்லாம் அப்படியே சுளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. நான் இப்ப எந்திரிச்சுலாம் போய்கிட முடியாது. நீ போய் பார்த்துட்டு வா யாருன்னு. சோனி, அது சுளுக்கு இல்லவே, பெருசில பத்திக்கிட்டுன்னு சொல்லுவாங்க. ஆமா, ஏதோ ஒண்ணு ஒரு மாதிரி விண்ணு இருக்குது. ஒரே பக்கமா ரொம்ப நேரமா உட்கார்ந்துருந்த பத்தியா காலை அப்படி வச்சுக்கிட்டு அது ஒரு மாதிரி விண்ணு இருக்கு. ஒருவேளை சரண் சொன்ன மாதிரி சரண் தான் வந்திருப்பானோ? அவங்க வீட்டில இருந்து தான் வந்திருப்பாங்களோ? ஐயோ, இது என்ன மெசேஜ்? ஐயோ, சரண் தான். வீட்டில் யாரும் இல்லையா, வெளியே நின்றுகிட்டு இருக்கோன்னு சொல்கிறானே. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அம்மா வேற வீட்டில் இல்லை. சரி, போய் அவங்கள உள்ளே கூப்பிடலாம். சரி, பாவம் சந்தியா, நானே போய் யாருன்னு பார்க்குறேன். என்ன சந்தியா, இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தா, திடீர்னு என்ன பேயறிஞ்ச மாதிரி முழிச்சிட்டு நிற்கா? எங்க வீட்டில் யாரும் இல்லை போலங்க. நம்ம இப்போ ஒரு ஃபோனை பண்ணிட்டு வந்திருக்கணும் இப்படி வாரோன்னு சொல்லி. எதுவும் ஃபோன் பண்ணாமல் வந்தேன்னா அவங்க எங்கேயாவது வெளியே போயிருப்பாவ போல இருக்கு. போற இப்படி கதவை திறந்து போட்டுட்டா போவாவ. வீட்டுக்கு பின்னாடி எங்கன்னா நிப்பாவ. வருவாவ, இரு. வார இருங்க. பத்தியா, யாரோ வாரேன்னு சொல்லியாவ. வருவாவ, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். எல்லாத்துக்கும் அவசரப்பட்டா எப்படி? வீட்டுக்கு வந்திருக்கையில வாங்கன்னு சொல்ல ஒரு நாதி இல்லை. சும்மா இரு ரமணி, துணி இருக்காத. சந்தியா தங்கச்சி சத்த மாதிரிலாம் இருக்கு. சோனிலாம் வருவா போல இருக்கு. உங்க அம்மாலாம் எங்க போனாங்க? அவங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த பிள்ளை வேற நீ யாரும் வெளியே போகணும்னு சொல்லிட்டுனா அவ்வளவுதான். நம்ம அம்மா அப்பா முன்னாடி நமக்கு அவமானம் ஆகி போயிருமே.
இந்த பிள்ளைக்கு ஏற்கனவே நம்மளை பிடிக்காது. சந்தியா பின்னாடி சுத்தியோன்னு மூஞ்ச முகரையே காட்டும். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. நீயா? வாங்க. இந்த பையன் எதுக்கு இப்போ அவன் அம்மா அப்பாவெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கான் வீட்டுக்கு? ஒருவேளை சந்தியாவை பொண்ணு கேட்டு வந்திருக்காவளோ? அம்மா வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லையுமா? அம்மா வெளியே போயிருக்காங்க. நீங்க சரி உள்ள வாங்க. இங்க என்ன நடக்குதுன்னே புரியலையே எனக்கு. எங்க பொம்பளை பிள்ளைல ரெண்டையும் வீட்டில் ஒத்தையில விட்டுட்டு இந்த பொம்பளை எங்கெங்க போச்சு? ஏன் அவசரத்துக்கு யாரும் வெளியே போக மாட்டாங்களா என்ன? எங்கேயாவது அக்கம் பக்கம் வேலை இருந்திருக்கும், போயிருப்பாவ. வருவாவ வா. இங்க பாரு, எல்லாத்தையும் குறை கண்டுபிடிக்கணும்னு நினைக்காத ரமணி. வா வா, மூஞ்ச முதல்ல கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வை. இஞ்சி தின குரங்கு மாதிரி வச்சுக்கிட்டு இருப்பா மூஞ்ச. ஐயே என்னது இது? சின்ன பிள்ளை கணங்க அழுதுகிட்டு இருக்க அந்த இழுச்ச வச்சு. அழாதலா? ஏன் அழியா இப்படி? ஏங்கில அழியா? ஒரு வாட்டி சரி பார்த்துட்டு போலாமேன்னு சொல்லி வந்ததுக்கு இங்க பாரு என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஒத்தையிலே வீட்டுல இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கோ இல்ல வயிறு கீறு எதுவும் வலிக்கா? ஆமாலா சொல்லி இழிச்ச வச்சு நீ சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். எல்லாம் உன் புருஷன் தான் உன்னை திட்டிக்கிட்டே அடிச்சு கிடிச்சு விட்டானா? சொல்லு, அவன் மண்டையை பொழந்துறியனா? எல்லாம் உடம்புக்கு ஏதோ அரியண்டமா இருக்கா? நீ சொன்னாதானே எங்களுக்கு ஏதாவது தெரியும். இல்லை ஒன்றும் இல்லைக்கா. ஒன்றும் இல்லாம தான் இப்படி அழுதுகிட்டு இருக்கியாக்கும். நாங்களும் சரி ஒரு எட்டு பார்க்கலாமனு வந்தானே நீங்க அழுதுகிட்டு கிடக்கா. இப்படி கிடந்தா எங்களுக்கு எப்படி வீட்டுக்கு போக தோணும்? லட்சுமி அக்கோ, எனக்கு என்னமோ இவ ஒத்தையிலே வீட்டில் கிடக்கிறதுனால என்னத்தையாவது ஒன்று யோசிச்சுட்டு அடக்கான்னு நினைக்கேன். அதான் அழுதுகிட்டு இருக்கா. எல்லாம் ஒருவேளை பிள்ளை எப்படி இருக்குமோ கருப்பா இருக்குமோ என்னமோ நினைச்சு அழுதுகிட்டு இருக்கியோ? இல்ல பிள்ளை ஒன்ன மாதிரி நீ இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கியா? அப்படிலாம் நினைக்காத என்ன? அப்படிலாம் எதுவும் நான் நினைக்கலலா. அப்புறம் என்னத்துக்கு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா? சொல்லி தோலை. வந்தன மூஞ்சிலே குத்தி விடும்பத்துக்க. வந்த நேரத்துல இருந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கா. ஏன் எதுக்குன்னு கேட்டாலும் சொல்ல முடியுங்க. எனக்கு கோவமா வருது. இல்ல வயிறு துடிப்பு இடுப்புலாம் தெரியுதா? பிள்ளை துடிப்பு எதுவும் தெரிய மாட்டேங்குன்னு அழுறியா? அதெல்லாம் தெரியுதுக்கோ. ஏன்னா அப்ப வேற என்ன பிரச்சனை? ஏதோ அக்கம் பக்கம் எதுவும் சொல்லிவிட்டாள்வளா? சொல்லு, எவளா இருந்தாலும் அவ கொண்டே ஆஞ்சு பிடியே. எனக்கு நீ யாருமே இல்லை. அப்போ நாங்கள்லாம் யாரு? நீங்களாம் இனி நல்லா பார்த்துக்கிட்டுறீங்க பெரிய பொண்ணு. இருந்தாலும் எனக்குன்னு ஒருத்தவங்க யாராவது கூட பிறந்தங்கையிலோ இல்லைன்னா அம்மாயோ அப்பாவோ யாராவது இருந்திருந்தா வளகாப்பெல்லாம் செஞ்சுருப்பாங்களா? அப்படி செய்யறதுக்கு இப்போ எனக்கு யாருமே இல்லைல்ல. அதான் எனக்கு நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதான் அழுதுகிட்டு இருந்தேன். அட லூசு கோம்ப, இதுக்கு அழுதுகிட்டு இருந்தா கண்ணதோட நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். உனக்கு வளகாப்பு செய்ய ஆள் இல்லைன்னா நீ அழுதுகிட்டு இருந்தா? உனக்கு வளகாப்பு நாங்க செய்யும். அதானே, நாங்க ஏன் இருக்கோம்? ஆளுக்கு ஒரு செட்டு வளையல வாங்கிட்டு வந்து போட்டா முடிஞ்சு போச்சு வளகாப்பு. இதுக்கு ஒரு கைவ கண்ணை கசக்கிக்கிட்டு இருக்காளாம் கிருக்காரி. ஒவ்வொருத்தர் வீட்டில இருந்து ஒருத்தர் வீட்டில் லெமன் சோறு புளிச்சோறு தயிர் சோறுன்னு ஒரு 5 வகை சோறு எடுத்துட்டு வந்தா முடிஞ்சு போச்சு. வளகாப்புக்கு வச்சு வளையல போட்டா வளகாப்பு அமோகமா பண்ணிட்டு சிறப்பா பண்ணிட்டு போயிடலாமே. இதுக்கு ஒரு கழுதுகிட்டு அடக்காளைவா. இவளை என்னத்தை சொல்ல? எல்லாம் இழிச்ச வச்சு நீ கன்சீவ் ஆனது யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் தான் உன்னையும் நல்லா பார்த்துக்கிட்டியோன்னு சொன்னோமே. வேற என்னத்துக்கு நீ அதெல்லாம் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா? உனக்கு என்ன இப்ப வளகாப்பு செய்யணும் தானே? என்னென்ன மாசம் செய்யணும்னு சொல்லு. 5ஆம் மாசத்துக்கு செஞ்சிருவோமா? 7ஆம் மாசம் செஞ்சிருவோமா? 9ஆம் மாசம் செஞ்சிருவோமா? எப்ப செய்யணும்னு மட்டும் சொல்லி செஞ்சிருவோம். ஏதாவது ஒரு மாசம் தானக்கோ செய்வாவே. நீங்க என்ன அடுக்கிக்கிட்டே போறியே? இல்லடா, ஒரு சில பேர் 3ஆவது மாசம் 5ஆவது மாசம் 7ஆம் மாசம் 9ஆம் மாசம்னு ஒத்த படையில வர அவ்வளோ மாசமும் ஒவ்வொரு வளகாப்புன்னு சொல்லி வைக்க பத்துக்க. நம்மளும் என்ன வச்சிருவோம் இழுத்த வச்சுக்கி. அவதான் இவ்வளோ வருத்தப்படியல்ல. நம்மளும் ஒரு 5 வகை சோறு செஞ்சு 5ஆவது மாசம் வளகாப்பு பண்ணுவோம். 7 வகை சோறு செஞ்சு 7ஆவது மாசம் வளகாப்பு பண்ணுவோம். அடுத்து 9ஆம் மாசத்துக்கு 9 வகை சோறு செஞ்சு அவளுக்கு 9ஆவது மாசம் வளகாப்பை சிறப்பாக செஞ்சிருவோம். ஆமாலா இழிச்ச வச்சு இந்த லட்சுமி அக்காவே சொல்லிட்டாவ பேர். இன்னும் மூஞ்சி இதுக்கு தொங்க போட்டுக்கிட்டு இருக்க? நல்லா சிரிச்ச மாதிரி வை, அதான் உன் மூஞ்சிக்கு அழகு. இங்க பாரு இழிச்ச வச்சு 5ஆவது மாசம் செக்கப் என்ன 2-3 நாள்ல போனோன்னு சொன்னியாமே. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு 5ஆவது மாசம் முடியதுக்குள்ள உனக்கு வளகாப்பு பண்ணிடுவோம். என்ன 5ஆவது மாசம் வளகாப்பு சிறப்பா பண்ணுவோம். சரியா? வருத்தப்படாத. இல்லை வேண்டா லட்சு, உங்களுக்குலாம் எதுக்கு செலவு? எனக்கு ஏதாவது ஒரே ஒரு மாதம் மட்டும் செஞ்சால் போதும். 7ஆவது மாதம் இல்லை 9ஆவது மாதம் ஏதாவது ஒரு மாதம் சும்மா என்னோட ஆசைக்காண்டி ஒரு தடவை செஞ்சால் போதும் லட்சு. ஐயோ இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் சிறப்பா செய்யலாம். நீ எதுவும் நினைச்சு வருத்தப்படாத. நீ வருத்தப்பட்டனா பிள்ளைக்கு தான் பாதிக்கும். நீ சந்தோஷமா இருந்தாதான் உன் பிள்ளையும் வயிற்றுல சந்தோஷமா இருக்கும். சரி லட்சு. ஏ அப்பா சிரிச்சிட்டாம்மா. இவ 32 பல்லும் தெரிஞ்சாதான் இவ பேர் இழிச்ச வாச்சி. இல்லாட்டினா இவ சொரிச்ச வாச்சி.
என் பிள்ளைகள் வேற அங்க தேடிட்டு அடப்பாளுவே. இந்த அம்மா வீட்டுக்கே வரலையேன்னு பள்ளிக்கூடம் முடிஞ்சு அந்த பிள்ளைகளை நான் ஒருட்டு என்ன எட்டி கூட போய் பார்க்கல. பெரிய பொண்ணு வீட்டுல இவ்வளவு நேரம் வேலையை செஞ்சுட்டு சரி கிளம்பலான்னு போகும்போது தான் உன் ஞாபகம் வந்துச்சு. சரி ஒரு எட்டு பார்த்துட்டு போலாமேன்னு நாங்க இங்க வந்தோம். பெரிய பொண்ணு நானும் வர இருங்கன்னு கதவு பூட்டி போட்டு அவளும் வந்துட்டா. என் போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகி கிடக்கு சார்ஜ் இல்லாம. அந்த பிள்ளைகளும் நல்லா தேடிட்டு அடப்பாளுவே என்னைய. இங்கே வர இழிச்ச வச்சு இனிமே நீ வீட்டில் தனியாக இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். காலையில் உங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு கிளம்பிடுவார்ல, கிளம்புன உடனே நேராக எங்கள் வீட்டுக்கு வந்துரு. அங்கேயே இருந்துக்க உடனே நம்ம அங்கேருந்து நல்லா ஃபன் பண்ணுவோம். அப்ப நான் பெரிய பொண்ணு நான் வரலாமா? ஆமாம், எங்கள் வீட்டுக்கு கக்கூசு கழுவ ஆள் இல்லை, வந்துரு என்ன. வாங்க உட்காருங்க. சரிம்மா. இருங்க தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்த சந்திய எருமை மடுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா இல்லையான்னு தெரியலையே. அம்மா அப்பா உட்காருங்க. அடுத்தவா வீட்டுக்கு வந்து நீ வந்து உட்கார சொல்லிக்கிட்டு இரு. என்னமோ மாமியார் வீட்டுக்கு தலைப்பொங்கலுக்கு வந்தவை மாதிரி. சும்மா இரு ரமணி. பையன்கிட்ட நீ என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? வெளியே நான் இப்படி பேசினதுக்கு தான் நீ சத்தம் போட்ட. இப்போ நீ வந்து அதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்னன்னு தெரியலங்க, இவன் மேல எனக்கு ஆத்திரமா வருது. இப்போ என்ன நம்ம மோவே இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு வந்து கட்டி வைங்கன்னா நம்மள பொண்ணு பாக்கையா கூட்டு வந்திருக்கான். நம்ம தான் அந்த பிள்ளைக்கு நன்றி சொல்லதுக்குன்னு வந்தோம். வேற சும்மா தேவையில்லாம நீ அவன் மேல கோவப்பட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்படி இல்லைங்க, இவன் இங்கே வந்தப்புறம் தானே சொல்லியா அந்த வீட்டுக்கு ஏற்கனவே நான் வந்திருக்கேன், அந்த பொம்பளை பேசும், என் ஃப்ரெண்டை பக்கம் வரும்போதெல்லாம் பேசும், கூப்பிட்டு காப்பி தரலாம் சொல்லியான். அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு என்னமோ மாதிரி இருக்குதுங்க மனசுக்கு. இவன் இந்த வார்த்தையை ஒரு நாளாவது நம்ம வீட்டில் வச்சு சொல்லியிருக்கானா? சொன்னது கிடையாது. இங்கே இந்த வீட்டு வாசலுக்கு வந்து நின்ன அப்புறம்லாம் சொல்லியான். இவன் அப்போ எப்படிப்பட்டவனா இருப்பான்னு பாருங்க. ஒருவேளை அவனுக்கும் மனசுக்குள்ளே இந்த எண்ணெல்லாம் இருக்கும்னு எனக்கு தோணுதுங்க. அதான் எனக்கு கோபமாக வருது. சரி சரி கோவப்படாத. நாளைக்கு என் தங்கச்சி வீட்டுக்கு பிறந்த நாளைக்கு போகும்ல, அப்போ அங்க வச்சு பேசி ஒரு முடிவு பண்ணிட வேண்டியதுதான். அதை பண்ணுங்க. சரி வா உட்காரு. பாத்தியரமணி, வெளியே ஓட்ட வீடு மாதிரி இருந்தாலும் உள்ள நல்லா தான் இருக்கு. இன்டீரியர்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமா நல்லா தான் இருக்கு. வாங்கப்பா, என் பக்கத்தில் வந்து உட்காருங்க. பையன் ரொம்ப சந்தோஷமா இருக்கானே. ஒருவேளை ரமணி சொன்ன மாதிரி தான் இருக்குமோ? என்னம்மா வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்க? நம்ம வீடு மாதிரிலாம் ஒன்றும் பெரிய வீடுலாம் கிடையாது, அதனால ரொம்ப பார்க்காத, வந்து உட்காரு. ஆனால் வீடு அழகா சின்னதாக இருந்தாலும் நல்லா அழகா இருக்கும் பார்த்துக்க. அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்திருக்க போல தெரியுது. ஆமாம்மா, ஒரு 2-3 தடவை வந்திருப்பேன்னு நினைக்கேன். உட்காருங்க, வருவாங்க. ஆன்ட்டி கூட போயிருப்பாங்களா இருக்கும். வரட்டும். சும்மாவே உட்கார்ந்துருந்தாலும் போர் அடிக்கும்ல, வீட்டை அப்படியே ஒரு எட்டு பார்க்கணும்ல, பார்த்துட்டு வரேன். அம்மா, ஆன்ட்டி வந்தப்புறம் அவங்களே சுற்றி காட்டுவாங்க, நீயா போய் பார்த்துட்டு நிற்காத, அதெல்லாம் ரொம்ப தப்பு. சரியில்ல, நான் எங்கேயும் போல, உட்காரியே. ரொம்ப தான் முழுக்கிறான். என்னம்மா எப்பயும் கோவப்பட மாட்டீங்க, இன்னைக்கு என்னன்னா ஒரே கோவப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மாதான். ஆன்ட்டி கையால் ஒரு டம்ளர் காஃபி குடிச்சு பாருங்களேன், செம சூப்பரா இருக்கும். நீ கூட இது வரைக்கும் அவ்வளோ சூப்பரா காஃபி போட்டது இல்லம்மா, அந்த அளவுக்கு சூப்பரா காஃபி போடுவாங்க ஆன்ட்டி. போதும் ஆன்ட்டி புராணத்தை நிப்பாட்டு. பாருங்கப்பா, அம்மா ஜலஸ் ஆயிட்டாங்க போல இருக்கு. அவங்க காஃபியை விட ஆன்ட்டி போடுற காஃபி சூப்பரா இருக்கும்னு சொன்னதும். சரண், நீ கொஞ்சம் அமைதியா இல்ல. உங்க அம்மையே ஏற்கனவே ஏதோ டென்ஷன்ல இருக்கா, நீ வேற அவளை ஏத்தி விடாத. ஏன்ப்பா அம்மா டென்ஷனா இருக்காங்க? அதான் நானும் பார்த்துட்டே இருக்கேன். வீட்டுல இருந்து கிளம்பும் போது நல்லா தானே இருந்தாங்க. நாளைக்கு அத்தை வீட்டுக்கு போனோம்ல, அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா போல இருக்கு. இன்னும் வேற இங்க பார்த்துட்டு போயிட்டு அங்க இன்னும் புடவை எடுக்கணும்னு சொன்னால நேராகுதுன்னு அவ டென்ஷன்ல இருக்கா, வேற ஒன்றும் இல்லை. அம்மா புடவை தானம்மா, நைட்டு 10 மணி ஆனாலும் நமக்கு தெரிஞ்ச அண்ணாச்சி கடை இருக்கு, வீட்டுக்கு போயினாலும் சில கடை சாவியை வாங்கி திறந்து எடுத்துக்கிடலாம், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. நம்ம அப்பாவுக்கு அவ்வளோ ஜவுளி கடை, அண்ணாச்சியும் அவ்வளோ தோஸ்து. நீ வேற சும்மா தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்க. நல்லா ஜாலியா இருங்கம்மா, அந்த ஆண்டிலாம் நல்லா ஜாலியா பேசுவாங்க, நீ அவங்க கிட்ட பேசி பாரு முத. என்ன ரொம்ப புகழ்ந்து பேசியா? இதை மருந்து கிருந்து போட்டு விட்டுட்டாலுவலோ? இந்த கும்மிக்கு நேரம் கிட்ட நேரத்துல தான் ஃபோன் பண்ணா எடுக்க முடியா. பூனே இல்லாட்டினா போவாது. இப்ப பூனே போகல. இந்த பூனை ஏன் தான் வச்சிருக்கான்னு தெரியல. தூக்கி போது அதை குப்பை தொட்டியில போட சொல்லணும். ஒருவேளை அந்த சந்தியா எருமை மாட அந்த பயலை கூட்டிட்டு வர சொல்லியிருப்பாளா அம்மா அப்பாலாம். ஆனா அவன் நார்மலா தானே இருந்தா, ஏதும் பதட்டமாவும் இல்லை. அவளுக்கு ஒருவேளை விஷயம் தெரியுமா தெரியாதா? அன்னைக்கே பெரிய பொண்ணத்தை பால் காய்ப்பப்பவே சொன்னா சரண பையன் என் அம்மா அப்பாவை வர வருவாங்களாம் அப்படின்னு. ஒருவேளை அப்போ சொன்னாங்களே ஏதோ நன்றி சொல்ல வாரன்னு சொல்லிட்டு அதுக்காக இப்போ வந்திருப்பாவளோ? ஆமாம் அப்படிதான் இருக்கும். இல்லாட்டினா எதுக்கு இவங்க வர போகிறாங்க? சரி போய் தண்ணி கொடுப்போம், அதுக்கப்புறம் கடை பாலுகளுக்கு காய்ச்சி காப்பியை கொடுப்போம். ஐயோ இவங்களா? வாங்க ஆண்டி, வாங்க அங்கிள். எங்க இந்த பிள்ளை இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமேங்க. அதான் எனக்கும் தோணிச்சு பத்துக்க. எங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம்? ஒரு துணி கடையில பார்த்தோமே, அந்த பிள்ளை தானே இது? ஆமாங்க, அந்த துணி கடையில் பார்த்த பிள்ளை தான் இது. அந்த பிள்ளையே மாதிரி கூட கோயிலில் நிற்குன்னு சொன்னேனே, அந்த பிள்ளை தான் இது நினைக்க. அப்போ இந்த பிள்ளை தான் செயினை நமக்கு திட்டு போயிட்டு இருந்து இது பண்ணி தந்த பிள்ளையோ? ஆமாம்மா, இவ தான் என் காலேஜில் படிக்கிற பிள்ளை சந்தியா. வணக்கம் ஆண்டி. நீ தானம்மா அது? சரி. என்ன படிச்சுக்கிட்டு இருந்தியோ உள்ள? இல்லை ஆண்டி, எங்கள் தங்கச்சிக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு இருந்தேன். அவளுக்கு 12th எக்ஸாம் வருது, அதான் அவளுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் மாதிரி இருக்குமேன்னு சொல்லி படிக்க வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியா? சரி. அதான் வெளியில் நின்று நாங்கள் கூப்பிட சத்தம் தெரியலையேன்னு நினச்சேன். ஆமாம், நாங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருந்தோம், அதான் கேட்கல நீங்கள் கூப்பிட்டது. இந்தாங்க ஆண்டி தண்ணி. உங்கள் அம்மா வீட்டில் இல்லையாம்மா? அம்மா இங்கே தான் பக்கத்தில் ஒரு அத்தை வீட்டுக்கு போயிருந்தாங்க. சரி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஃபோன் போக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. சரி நீங்கள் கொஞ்சம் பேசிட்டு இருங்க, நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன்.
சரிம்மா, சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா. நேராவது பத்தியா நாங்களும் கிளம்பணும். வேற நாளும் ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, பார்க்க முடியலையே அந்த பிள்ளைய நினச்சிக்கிட்டு தான் வரணும் பார்த்துக்க. சரி இருங்க, நான் அந்த அம்மாவை கூட்டிட்டு வரேன். அன்னைக்கு நீ போலீஸ் ஸ்டேஷன்லேயே போன மறந்து வச்சுட்டு வந்துட்டியம்மா? ஆமாம் ஆண்டி, போலீஸ் ஸ்டேஷனில் அட்ரஸ்லாம் எழுதி தர சொல்லி சொன்னாங்களா, அதில் அதை எழுதிட்டு இருக்கும்போது டேபிளில் ஃபோனை வச்சேன். அப்படியே மறந்து அப்புறம் நேரம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டேன்னா ஃபோனை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரண் தான் எடுத்து கொண்டு வந்து தந்தான். சரண் நல்லா தெரியுமா உனக்கு? ஐயோ, இப்போ சந்தியா என்ன சொல்ல போறாளோ தெரியலையே. நானும் வேற வேற டிபார்ட்மெண்ட்னு சொல்லி வச்சிருக்கேன், ரொம்ப பழக்கம் இல்லைன்னு. இப்போ என்ன சொல்ல போறாளோ தெரியலையே சந்தியா. இல்லை ஆண்டி, நாங்கள் ரொம்பலாம் பேசினதில்லை. எப்பா நல்ல வேலை தப்பிச்சுட்டேன். இல்லைம்மா, எங்கேயோ உன்னை கடையில் பார்க்குறதுக்கு முன்னாடியே இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அவன் கூட பைக்கில் உடனே பார்த்த ஞாபகம். உன் ஃபேஸில் தான் ஒரு பிள்ளையை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதான் அது நீயா இருப்பியோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் பார்த்துக்க. இந்த பொம்பளை ரொம்ப மோசம். சிரிச்சு சிரிச்சு நல்ல விதமா பேசுற மாதிரி எப்படி பேசி காரியத்தெல்லாம் கேக்குது. ரமணி, என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? இல்லைங்க, நான் உங்களுக்கு கூட மதியம் ஒரு நாள் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தேன் பாருங்க. அப்போ ஒரு நாள் இவனை பஸ் ஸ்டாண்டில் உடம்புடி பஸ் ஸ்டாண்டில் ஒரு பிள்ளையை கூட்டிட்டு போனான்னு சொன்னேனே, அந்த பிள்ளையும் இந்த பிள்ளை மாதிரி தான் இருந்துங்க. அதான் கேட்டேன். இருந்தாலும் எப்போ எதை பேசுறேன்னு உனக்கு விவசாயம் இருக்கா பாரு. அந்த பிள்ளை மூஞ்சி வாடி போச்சு. இல்லை ஆண்டி, நான் பைக்லலாம் போகல. சரிம்மா இல்லை உன்னை மாதிரி இருந்து பார்த்துக்க. அவன் நிறைய பேருக்கு ஹெல்ப்லாம் பண்ணுவான். அதான் யாரையாவது ஒருவேளை ஹெல்ப்புக்கு கூட ட்ராப் பண்ணியிருக்கலாம். அந்த பிள்ளையும் உன்னை மாதிரி ஒன் சைஸில் தான் இருந்துச்சா, ஒருவேளை அது நீயா இருப்பியோன்னு நினச்சேன். வேறு ஒன்றும் கிடையாது. 2 பேரும் ஒரே காலேஜ், பேசாமலாம் இருக்க முடியும், பேசி தான் ஆகணும். அவனுக்கு உன் நம்பர்லாம் தெரியும் என்ன? ஆமாம், போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு உன் ஃபோனை எடுத்துகிட்டு வரும்போது உன் நம்பர், ஊர், பேர் எல்லா அட்ரஸும் வாங்கியிருப்பான்லண்ணே. இப்போ தான் சொன்னான் பார்த்துக்க. வாசல்கிட்ட வரையும் தான் சொன்னான். காலேஜ் சேரும்போது அப்ளிகேஷன் போடும்போது உங்கள் அம்மா மயங்கி விழுந்துட்டாவலாமே, அப்போ இவன் தான் தனி தெளிச்சு எழுப்புனானா. அதெல்லாம் இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். அவன் ஃப்ரெண்டை பார்க்க இந்த ஊருக்குலாம் வருவேன், அப்போ அடிக்கடி வந்திருக்கேங்க அந்த வீட்டுக்குலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான் பார்த்துக்க. வீட்டில் வச்சு சொல்லையே இல்லை இந்த பையன், இங்கே வந்து தான் எல்லா விஷயத்தையும் சொல்லியான். உங்கள் அம்மாலாம் நல்லா பேசுவாங்கன்னு ஒரே உங்கள் அம்மாவை பற்றி தான் புகழ்ந்துக்கிட்டே இருந்தான் பார்த்துக்க. ரமணி, கொஞ்ச நேரம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியா? வந்த விஷயம் என்ன, நீ பேசுற விஷயம் என்ன? இல்லைங்க, எனக்கு இப்போ தானே விஷயம் தெரியும், அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். லட்சுமி, லட்சுமி, லட்சுமி. உள்ளே வாங்க பெரியம்மா. என்ன வீட்டுக்கு விருந்தாள் வந்திருக்கோ? ஆமாம் பெரியம்மா, அம்மா பெரிய பொண்ணத்தை வீட்டுக்கு போனான்னு நினைக்கேன். இப்போ தான் ஜோனி கூப்பிடவே இருக்கா. அப்படியா, பரவாயில்ல, சரி சரி இருக்கட்டும். நான் உன்னைய பார்க்க தான் வந்தேன் பார்த்துக்க. என்னாச்சு பெரியம்மா? சின்ன பொண்ணு ஸ்கூல்ல இருந்து வரும்போதெல்லாம் நல்லா தான் இருந்தா. சந்தியா வீட்டுக்கு எக்ஸாம் எழுத போறேன்னா, அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கழிச்சு கிளம்புறேங்கும் போது வயிறு வலிக்கு என்னென்னு தெரியலமான்னா, அதுக்கப்புறம் சரின்ட்டு அப்படியே உட்கார்ந்தவ ரொம்ப வயிறு வலிக்குமான்னு அந்த ஆளை இருந்துட்டா. உங்ககிட்ட வேற நிற்கணுமா, நீ பரிச்சைன்னு சொன்னியாமே, அவள் அதனால தான் வரலன்னு எதுவும் தப்பாக நினச்சிக்கிட போறா, நீ போய் சொல்லிட்டு வாமான்னு என்னைய அனுப்பி விட்டா. அதான் நான் வந்தேன். ஆமாம் பெரியம்மா, எனக்கு சாயங்காலம் ஃபோன் பண்ணா வருவேன்னு சொன்னா. ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் வரலையேன்னு நினச்சேன். வேறு ஃபோன் பண்ணி எடுக்கவும் இல்லை. அதான் நானும் ஃபோன் எடுத்து பேசி சொல்லு வயிறு வலின்னு சொல்லுன்னேன். இல்லைம்மா, அவள் வேற நான் எக்ஸாமுக்கு பயந்து வராமல் இருக்கேன்னு நினச்சிக்கிடுவா, நீ நேர்லேயே போய் சொல்லிட்டு வா அப்படின்னிட்டா. அதான் இப்போ வந்தேன் பார்த்துக்க. அப்படியா பெரியம்மா? சரி பெரியம்மா, பரவாயில்ல இருக்கட்டும். இப்போ அவளுக்கு வயிறு வலி பரவாயில்லையாம்மா? வாமத்திரம் தான் குடிச்சிட்டு படுத்து கிடக்கா. இனிமே தான் என்ன ஏதுன்னு போய் மறுபடியும் பார்க்கணும். லட்சுமின்னா ஏதாவது அவளுக்கு கை மருந்து தெரியும், எனக்கு எல்லா கை மருந்தும் மறந்து போச்சு. அவளுக்கு ஏதாவது தெரியுமேன்னு சொல்லி அவட்ட கேட்க வந்தேன். அவள் அப்போ பெரிய பொண்ணு வீட்டில் இருக்காளோ? அம்மா பெரிய பொண்ணு அத்தை வீட்லேயும் இல்லை. என்ன சொல்கிற ஜோனி? அம்மா அங்கேயும் இல்லையா? என்ன குடும்பம் இது? அம்மா எங்கே போனாவன்னு தெரியலன்னு பிள்ளைகள் இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கு. பெரிய பொண்ணு அத்தை வீடே பூட்டி தான் இருக்கு. ஏன்னா உங்கள் அம்மா அப்போ தோட்டத்துக்கு எங்கன்னா போயிருப்பாளோ? இல்லை பெரியம்மா, அம்மா தோட்டத்துக்கு போனால் எப்படியும் கதவுல சாவி பக்கத்தில் எழுதி வச்சிருவா. வேணாம் தோட்டத்துக்கு போகிறேன், வர லேட்டாகும்னு. நான் காலேஜிலேருந்து வந்த அப்புறம் கூட அம்மாவுக்கு ஃபோன் அடித்தேன். அப்போ பெரிய பொண்ணத்தை வீட்டில் தான் நிற்க, நான் அந்த வாரேன்னு தான் சொன்னாவ. பெரிய பொண்ணத்தை வீட்டில் பால் காய்ப்புலாம் வச்சாங்களா, வீடெல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்குது, எல்லாம் தொடச்சி வாங்கி எல்லாம் கொடுத்துட்டு வாரேன், அங்கே தான் நிற்கேன், வேலைன்னா முடிஞ்சுது, இந்த வந்துடுவேன் இப்போ அப்படி தான் சொன்னாங்க. அப்போ இந்த பெரிய பொண்ணுகளை தான் வீட்டை பூட்டிட்டு எங்கே போச்சு? வீடு வேற பூட்டி இருக்குங்களா இவ? அதான் தெரியல பெரியம்மா. இல்லை சோனி, நீ இழிச்ச வச்சு வீட்டில் பார்த்தியா? இல்லை பெரியம்மா, நான் அந்த தெருவு பக்கம் போகல. அப்போனா அங்கே தான் இருப்பாள்வளாக இருக்கும். அவ்வளோரும் இழிச்ச வச்சு மாசமாக இருக்கல்ல, அவளை ஒரு எட்டு பார்ப்போன்னு சொல்லி போனாலும் போயிருப்பா. ஐயோ ஆமா, நான் அங்கே பார்க்காம விட்டுட்டேனே. சரி பெரியம்மா, நான் அங்கே போய் பார்த்துட்டு வரேன். அம்மையை சீக்கிரம் கூட்டிகிட்டு ஓடியாரேன். எம்மா கொஞ்சம் இரு. சொல்லுங்க ஆண்டி. எங்களுக்கு நேரம் ஆகுதுமா, நாங்கள் இன்னைக்கு கிளம்புறோம். இன்னொரு நாள் பார்த்துக்கிட்டேன் உங்கள் அம்மையை. ஆண்டி கொஞ்சம் இருங்க, நான் அந்த 5 நிமிஷத்தில் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். அம்மா ஃபோன் என்னன்னு தெரியல, இன்னைக்கு சுவிட்ச் ஆஃப்னு வருது. சார்ஜ் எதுவும் போட மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. நாங்கள் முக்கியமாக பார்க்க வந்தது உங்கள் அக்காவை தான். அந்த பிள்ளை தான் அன்னைக்கு என் தாலி செய்யலாம் விட்டு தந்துச்சு. அதான் அந்த பிள்ளையை பார்த்து ஒரு நன்றி சொல்லிட்டு வரலாமேனு தான் வந்தேன். நாங்களோட வரணும்னா நாள் கடந்து போச்சேன்னு தான் இன்னைக்கு சாயங்காலமே கிளம்பி வந்தாலும் பரவாயில்ல, கருக்குள்ளுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடலாமேன்ட்டு தான் பார்க்க வந்தோம். பார்த்து ஒரு நன்றியை சொல்லிட்டு போகலாமேன்னு. நாளைக்கு வேறு எங்கள் வீட்டில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு வேறு 2-3 பொருள் திங்ஸ்லாம் வாங்க வேண்டி இருக்குது. அதுக்கு வேறு கடைக்கு போகணும். இப்போவே நேரம் ஆகிட்டு பற்றியல.
நீங்க இன்னொரு 2 நிமிஷம் இருந்தீங்கன்னா நானே ஓடி போய் லட்சுமியை வர சொல்லிடுவேன். நீங்க வந்துட்டு பார்க்காமல போறியே. நீங்க அப்ப வீலுக்கு சொந்தக்காரையே இல்லையோ? ஏதோ சொந்தக்காரையில இருக்கும்னு நினைச்சேன். உங்களையும் எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு தோணிச்சு பார்த்துக்கிடுங்க. அப்ப இங்க சொந்தக்காரையில தான் இருப்பிய போல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்லை நாங்கள் வீலுக்கு சொந்தம் இல்லை. இந்த பிள்ளைய தான் அன்னைக்கு முன்னாடி கடையில் ஒரு நாள் பார்த்துருக்கோம் பொங்கல் அப்போ துணி எடுக்கும்போது. அப்புறம் நாங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்கப்போ செயினை பறி கொடுத்துட்டோமா. அப்போ இந்த பிள்ளை தான் காப்பாற்றி தந்துச்சு. அப்போ இந்த பிள்ளைய சரி பார்த்துட்டு போலாமன்ட்டு அப்புறம் வந்தோம். அப்படியா? லட்சுமி எப்போ எங்கேயும் அவ்வளவு போக மாட்டா. இங்கனதான் உட்கார்ந்துருப்பா. எல்லாரும் கதை பேசுறேன்னா இங்கனதான் வருவாளுவே. இந்த ஒரு பிள்ளை ஒன்று கன்சீவா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் கன்சீவானா. அதான் அந்த பிள்ளை வயிற்று பிள்ளைக்காரி இல்ல, அவதான் எல்லாம் பார்த்துக்கிடுவா. அப்பப்பவும் போய் ஏதாவது வேணுங்கிறத கொடுப்பா. வயிற்று பிள்ளைக்காரி ஏதாவது ஆசைப்படுவாளன்னு செஞ்சுட்டு அடப்பாளா. அந்த பிள்ளைக்கு தாய் தோப்பெல்லாம் இல்லை. அதனால இவ கொஞ்சம் அன்பா இருப்பா. அதான் அவளை ஒருட்டு பார்த்துட்டு வருவோமேன்னு பெருப்பாளா இருக்கும். அங்க இருக்க விஷயம் தெரியாம இந்த பிள்ளைகளு இங்க வந்து தேடிட்டு இருந்திருக்குவே. சரி பரவாயில்ல இருக்கட்டும். மக்க மனுஷங்க எல்லாம் நல்லா இருந்தால் எப்போனாலும் வந்து பார்த்துக்கிடலாம். ஆண்டி கொஞ்சம் உட்காருங்க, நான் காஃபியாவது போட்டு தரேன். காஃபி கூட தரல. அதான் வந்தது உங்கள் தங்கச்சி தண்ணி கொண்டு வந்து தந்தாலே. தண்ணி குடிச்சதே போதும். பரவாயில்ல இருக்கட்டும். இன்னொரு நாள் வந்து காஃபி குடிக்கிறேன். அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா? ஆண்டி வந்துருவாங்க. இன்னொரு நாள் வரலாம் ஐயா. சரண்யாக்கு வேற சேலை எடுக்கணும்னு சொன்னேன் பத்தியா? நேரம் ஆகுது வா. அம்மா ஒரு 5 நிமிஷம் தானம்மா, பார்த்துட்டு போயிடலாமா? வேற எப்போ வர போறோம் சொல்லு. இன்னொரு நாள் நம்ம வந்து பார்க்கலாம் ஐயா. லீவு நாளில் உனக்கு வேற அந்த ஆண்டியை ரொம்ப பிடிக்குங்கல்ல, அந்த ஆண்டியை நானும் பார்க்காண்டாமா. இப்போ நமக்கு நேரம் இல்லையா, அதனால தான் போவோங்க. சரண் சொன்னா கேளு. அம்மா இவ்வளவு சொல்றாங்கல்ல, வா போலாம். இன்னொரு நாள் வரலாம். அப்பா வந்ததே இப்பதான். வந்ததும் கிளம்புறேன்றீங்க. ஆண்டியை பார்க்காம போனா நல்லாவாமா இருக்கும்? பக்கத்துல தான் இருப்பாங்க, கூட்டிட்டு வருவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன ஒரே கூட்டமா இருக்கு? யாரு விருந்தாளா வந்திருக்கு? சந்தியா பேப்பர் திருத்தியாலும் பார்த்தா அங்கே திருத்திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கா. ரமணி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரமணி சரிங்க. ஆனது ஆச்சு. இன்னொரு 5 நிமிஷம் தானே, நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டே போயிடலாம். ஏம்மா சோனியா சந்தியா, 2 பேர்ல எவ்வளவு ஒருத்தி ஒரு டம்ளர் காப்பியாவது போட்டு கொடுங்க வந்தைகளுக்கு. நான் போய் லட்சுமியை பார்த்து வர சொல்லியேன். எப்படியும் அவள் இழிச்ச வச்சு வீட்டில் தான் இருப்பாளா இருக்கும். வேற எங்கேயும் போக மாட்டா. சரி பெரியம்மா. ஏம்மா நீங்கள் உட்காருங்க. நான் இப்போ லட்சுமியை பார்த்து வர சொல்லிடுவேன். பார்த்துட்டு போங்க. சரிக்கா. ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க ஆண்டி. நான் இந்த காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். சுகர் கொஞ்சம் கம்மியாக போடுமா, நிறையா போட்டுறாத. சரி ஆண்டி. இந்தாம்மா அந்த தண்ணி சொம்ப வாங்கிட்டு போயிரு. சந்தியா நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். நீ பேப்பரை திருத்தி வை, நான் அப்புறம் பார்த்துக்கிடுறேன். சரியில்ல சதீஷ். யாரும்மா அந்த பையன்? அம்மா அப்பா வீட்டில் இல்லாத சமயத்தில் ஆம்பளை பையன்லாம் வீட்டுக்கு வந்துட்டு போகிறான். அது எனக்கு சித்தி பையன்தான், தம்பி மாதிரி. ஓ அப்படியா? என்னடா திடீர்னு ஆம்பளை பையன்லாம் வீட்டில இருந்து வெளியே போகிறானான்னு பார்த்துட்டேன். எம்மா என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பார்த்து கவனமா பேசுங்க சொல்லிட்டேன். இல்லை நான் என்ன தப்பாக பேசிட்டேன்? இப்போ நாட்டு நடப்பு அப்படி இருக்கு. ஏதோ ஒரு அக்கறையில் தான் நான் கேட்டேன். ரமணி இங்க இருந்து கிளம்புற வரைக்கும் நீ தயவு செய்து வாய் திறக்காத. கொஞ்ச நேரம் நீ அமைதியாயிரு. இப்போ சந்தியா. இருச்சோனி, நான் அந்த காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். வேண்டாம், நானே போய் காஃபி போடுறேன். நீ இந்த கிளவிகிட்ட பேசிக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் இதில் நின்னேன்னு வையா, நானே அந்த கிளவி மூஞ்சில குத்துனாலும் குத்தி போடுவேன். அதனால நான் போய் காஃபி போடுறேன். நீ நின்று பேசிட்டு நில்லு. உனக்கு இதெல்லாம் தேவைதான். அனுபவி, பார்த்துக்க. இந்த கிளவி இப்போவே எனக்கெல்லாம் பார்க்கவே ஆத்திரமா வருது. இதுக்கு மேலே ஏதாவதுன்னா நீ தான் பார்த்துக்கிடணும். அந்த சொம்ப கொண்டா. குடும்பமா இது பார்த்தாலே ஆத்திரமா வருது. இந்த கிளவிக்கு சீனிக்கு பதிலாக உப்பள்ளி போட்டு கொண்டாடிரு. சந்தியா அங்க வா. பாவம் சந்தியா. சந்தியா மூஞ்சியே வாடி போச்சு. நல்லா படிப்பியம்மா நீ? ஏதோ படிப்பேன் ஆண்டி. இல்லை எல்லாருக்கும் டியூஷன் மாதிரி எடுக்கிய, பரிச்செல்லாம் வைக்கிய, அதான் நீ எப்படி படிப்பேன்னு கேட்டேன். 12th என்ன மார்க்கு? 1191 ஆண்டி. பரவாயில்லையே, நல்ல மார்க் தான். நானும் ஏதோ படிப்பேன்னா தான், ஏதோ ஸ்மாரா படிப்பேன் போலன்னு பார்த்தேன். நல்ல மார்க் தான். எங்க கொஞ்சம் இங்கே வாங்கலாம். என்ன ரமணி? கொஞ்சம் வெளியே வாங்குங்க, நாங்கள் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வெளியே வரணுமா? என்னாச்சு சொல்லு. வாங்கன்னு சொன்னேன். சரிம்மா நீங்க பேசிட்டு இருங்க, நான் தான் வந்துடுறேன். சரி அங்கிள். என்னாச்சு ரமணி? எதுக்கு இப்போ கூப்பிடுற தனியா? வாங்க முத. சந்தியா சாரி சந்தியா, உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி எங்க அம்மா என்ன பேசியிருந்தாலும் மன்னிச்சிரு. ஏதோ மனசுல வச்சுக்கிடாத. எங்க அம்மா எப்பயும் அப்படிதான், கொஞ்சம் படப்படன்னு பேசுவாங்க, ஆனா மனசுல எதையும் வச்சுக்கிட மாட்டாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, வேற ஒன்றும் இல்லை. நானும் அப்பத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் வந்த நேரத்துல இருந்து உன் மூஞ்சி சோகமாவே இருக்கு. என்னாச்சு? நான் எங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்தது உனக்கு பிடிக்கலையா? ஒன்றும் இல்லை விடு. சாரி சந்தியா, எங்க அம்மா பேசுனதுல தான் நீ ஏதோ மனசு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தோணுது. ப்ளீஸ் மன்னிச்சிரு. உங்க அம்மா பேசும்போது வாயை பிளந்து பார்த்துட்டு தானே இருந்த. உங்க அம்மையை பார்த்தா நன்றி சொல்ல வந்த மாதிரியே தெரியல. ஏன் சந்தியா அப்படி சொல்ற? அவங்க தான் ஒரு வாரமா அந்த செயினை மீட்டு வந்து பிள்ளைய பார்க்கணும் போகணும்னு அவங்க தான் சொன்னாங்க. அதனால தான் கூப்பிட்டு வந்தேன். பாரு, உனக்காக தான் பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு உன்னையும் ரொம்ப பிடிக்கும். அவங்க ஏதோ பேச தெரியாம பேசுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு முத நீ என்கிட்ட பேசுறதே பிடிக்கல, அதனாலதான் அவங்க ஒரு மாதிரி பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். சே அப்படிலாம் இல்லை. எனக்கு கூட இவங்க அம்மா பேசும்போது அப்படிதான் தோணுச்சு. சந்தியா கிட்ட நீங்க பேசுறது அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி தான் தோணுது. அப்படியா தோணுச்சு? அவங்க பேசும்போது எனக்கு எதுவும் அப்படி தெரியலையே.
உனக்கு எப்படி தோணும்? உங்கள் அம்மா பேசுகிறது எல்லாமே உனக்கு காதுக்கு இனிமையாக தான் தோணும். ஏதோ உங்கள் அம்மா சரண்யாவுக்கு saree எடுக்கணுன்னாங்க. சரண்யான்னா அந்த உன் முறை பொண்ணு ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த பொண்ணுக்கு தானே? பொங்கலுக்கு கூட அவங்களுக்கு தானே saree எடுத்தாங்க என்னைய வச்சு. ஆமா, அவளுக்கு தான். சரி, அதை விடு. அது எதுக்கு நமக்கு? என்ன ஃபங்க்ஷன் உங்களுக்கு? அவளுக்கு நாளைக்கு பிறந்த நாள். அதுக்கு எங்க அம்மா saree எடுத்து கொடுக்கணும்னாங்க. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்படியா? நாளைக்கு அப்போ பர்த்டே செலிப்ரேஷனா? ஐயா அப்போ நாளைக்கு ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. நீ வேற வெறுப்பேத்தாத சந்தியா. நானே நாளைக்கு கிரிக்கெட் விளையாட போயிடுவேன். அதுக்கப்புறம் அப்படி இப்படி ஏதாவது ஒன்று சமாளிச்சு நானும் அங்கே போகவே மாட்டேன். எனக்கு அங்கே போகலாம் பிடிக்காது. நடிக்காத என்ன? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சந்தியா, எனக்கு அந்த பிள்ளையெல்லாம் பிடிக்காதுன்னு. எங்க அம்மா கிட்டே நான் வரும்போது சண்டை போட்டுட்டு தான் வந்தேன், அங்கெல்லாம் வரமாட்டேன்னு. அப்புறம் இங்கே வரணும்னு சொன்னாங்க, அதனால தான் கூட்டிட்டு வந்தேன். சாரி சந்தியா, கோவப்பட வைக்காத. எனக்கு பிடிக்காது, அந்த பேச்சே எடுக்காத தயவு செய்து. என்னாச்சு ரமணி? என்னத்துக்கு நீ இப்போ தனியா கூட்டிட்டு வந்த? எங்க எனக்கு ஒரு சந்தேகங்க. என்ன உனக்கு சந்தேகம் இப்போ இந்த நேரத்துல? இல்லைங்க, எனக்கு என்னமோ என் தம்பி பொண்டாட்டி லட்சுமி பிள்ளைகள் இது தம்பி வீடா இருக்குமோன்னு எனக்கு தோணுதுங்க. அந்த ஊர் வேற இந்த ஊர் வேற தானே? உன் தம்பி ஊர் இதுவா சொன்னான்? இல்லைங்க, என் தம்பி எங்கன்னு இருக்கான் என்னன்னு நான் கேட்கல. அவங்க மாமியார் ஊர்ல தானே இருக்கேன்னா ஒருவேளை இது மாமியார் ஊரா இருக்குமோன்னு தோணுது. ஏன் உங்க தம்பி பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணும்போது அவங்க ஊருக்கு போயிருப்பீல்ல, அப்ப அந்த ஊர் தெரியதானே செய்யும். இந்த ஊராது? அதான் தெரியலங்க, இந்த ஊர் கிடையாதானா? எனக்கு என்னமோ கொஞ்சம் சந்தேகமா இருக்கு பார்த்துக்கிடுங்க. அது எப்படி தெரியாம இருக்கும்? பொண்ணு பார்க்க வந்திருப்பியா, பூவைக்கு வந்திருப்பியா, எல்லாத்துக்கும் வந்துருப்போம்ல. அந்த ஊர்ல இந்த ஊர் கிடையாது. இந்த ஊரா இருக்காது. ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா, என் தம்பி அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்கப்போ பேர் சொன்னான். மூத்தவன் நல்லா படிப்பா, இதே காலேஜ் தான். அப்புறம் இளைய பிள்ளையும் பேர் சொன்னா, எல்லாம் ஒரே பேர் மாதிரி இருக்கு. அதான் எனக்கு ஒரு சந்தேகம் திடீர்னு வந்துச்சு பார்த்துக்கிடுங்க அந்த பிள்ளை படிப்பை பற்றி பேசும்போது.